அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட் பனானா கேக் வீட்டிலே செய்யறது எப்படி, ஓவன் இல்லாமல் செய்யறது எப்படின்றது. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா 250 கிராம் கோதுமை மாவு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 100 கிராம் சர்க்கரை போதும், 200 மில்லி பால், 150 மில்லி தயிர். இது வந்து ஃப்ரெஷ் கேர்டாக இருக்கணும். இந்த கேர்டு வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு கேர்டு வைக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ml ரீஃபைண்ட் ஆயில். வாசனை எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாழைப்பழம், பெரிய வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் 1 வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ப சோடா, பேக்கர் சோடா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன். ஆப்ப சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், டியூட்டி ஃப்ரூட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை நட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா எது இருந்தாலும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வாங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி வந்து மிக்சியிலே போட்டு ஒன்றா பிளெண்ட் பண்ணி கொண்டு வர போகிறோன்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நான் எந்த ஆர்டரில் போட்டு இது பண்ணுறேன்ற அரைக்கிறேன்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் இந்த வாழைப்பழத்தை போட்டுக்கிட்டேன். வாழைப்பழத்தை 2ஆக பிரித்து போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்து கூட இந்த சுகர், இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர், இது போட்டுக்கோங்க. இது கூட பால் ஊற்றிக்கோங்க. இது கூட இந்த கேர்டு போட்டுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் 100 ml. இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு வாட்டி நல்லா அடிச்சுப்போம். அதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த கோதுமை மாவை கொட்டிக்கலாம். இது கூட இந்த ஆப்ப சோடாவும் பேக்கிங் சோடாவையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் மிக்சியில் இப்போ ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், செமி சாலிடாக இருக்குது. ரொம்பவும் தண்ணியில் கெட்டியும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இதில் பாதி அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டியை போட்டுக்கலாம். கேஷ்யூ நட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை வந்து நம்ம பேக்கிங் பேனுன்னு வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி கேக் செய்கிற பேன் இருக்குது. அந்த பேனில் எப்படி நம்ம போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்ம கேக் ஊற்ற போகிற பேன். இந்த பேனில் வந்து நான் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப நமக்கு முக்கியமான ஸ்டேஜ். இந்த நெய் வந்து இப்படி ஊற்றி இருக்கிறத எல்லா பக்கமும் இந்த பேனில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொஞ்சம் கோதுமை மாவை நம்ம கொட்ட போகிறோம். இது ஏன் கொட்டுறோன்றதை உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இதை நீங்கள் கொட்டிட்டு இதை வந்து இந்த பேன் ஃபுல்லுமே இது ஸ்ப்ரெட் ஆகணும். கையாலே இப்படி 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 தட்டி விட்டிங்கன்னா எல்லா சைடும் இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு. நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஈஸி. நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு 2 minutes தான் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு அந்த பேட்டர். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ரவை கோதுமை மாவு இது ஒரு 1.5 டீஸ்பூன் போதும். இப்படி பாருங்கள், எல்லா சைடும் இந்த கோதுமை மாவு சைட்ஸ்லலாம் இப்படி வர மாதிரி நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், கீழே இப்படி கொட்டி காட்டுறேன். எதுவும் விழலை. கோதுமை மாவையெல்லாம் அந்த நெய்யோடு ஒட்டிக்கிச்சு. இப்போ இந்த பேட்டர் எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பேட்டர் ஃபுல்லத்தையும் இதில் மாற்றிட்டேன். இதில் நம்ம மீதி இருக்கிற டியூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாமே மேலே தூவி விட்டுடலாம்.
இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேட்டர் போட்டுட்டோம், இது மேலே மீதி இருந்த டியூட்டி ஃப்ரூட்டி கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் போட்டுட்டோம். இது வந்து இப்படி இப்படி நம்ம தட்டி விடணும். ஏன்னா ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாமே இதுவாகிடும் நமக்கு. இப்படி இப்படி தட்டி விட்டோம்னா நல்ல ஒரு யூனிஃபார்மிட்டியாக நமக்கு வரும். இந்த மாதிரி நல்லா இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைப்போம். இப்போ வாங்க அடுப்பில் வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க கரெக்டாக 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். நடுவில் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு இல்லை கத்தி வச்சு இப்படி குத்தி பாருங்கள் நடுமத்தியில். பாருங்கள், நமக்கு ரவை கூட ஒட்டலை. நமக்கு கேக்கும் நல்ல புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சுருவோம் நம்ம. வாங்க இந்த மாதிரி இடுக்கி வச்சு இப்படி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், கேக் எடுத்து வெளியில் வச்சுட்டோம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நமக்கு ஆறட்டும். ஆறின பிறகு தட்டில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சு இந்த கேக்கை இப்படி கொட்டிடுங்க. இப்படி கொட்டிட்டு இப்படி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா பாருங்கள் கேக் நமக்கு வந்துடுச்சு. நான் உங்களுக்கு அப்போ சொன்னேன் ஏன் வந்து நெய் தடவிட்டு இதில் வந்து நம்ம கோதுமை மாவு போடுறோம். நீங்கள் பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு நம்ம இப்படி பண்ணும்பொழுது கேக் அழகாக நமக்கு ஒட்டாமல் அடி பிடிக்காமல் வரும். அதுக்காக தான் இது சொன்னது. கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேக் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து அடியில் இருக்க லேயர் வந்து ஒரு திக்காக இருக்கும். நமக்கு அந்த லேயர் வந்து திக்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த மாதிரி போடுறனால உங்களுக்கு அப்படி அந்த லேயர் திக்காக இருக்குன்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா இது இப்படி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சாப்பிட்றப்ப இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கேக் அப்படியே இப்படி திருப்பி போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஃப்ளஃபி கேக் நமக்கு வந்திருக்கு. இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஃப்ளஃபியாக நமக்கு இப்படி சுட சுட கேக். நமக்கு வந்து எப்போவுமே கேக்குனாலே வந்து ஓவன் வேணும், மைதா மாவு வச்சு தான் பண்ணணும்னு சொல்லுவோம். பட் இது வீட் பனானாலாம் வச்சு பண்ணும்பொழுது பனானா சாப்பிடாத குழந்தைங்க, வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இது கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தி நியூட்ரிஷியஸாக இருக்கும். அதுவும் வித்தவுட் ஓவன் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் இன்றைய சமையல் வித் அனதர் ரெசிபி. எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் நாங்கள் போடுற ரெசிபீஸை சமைச்சு பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் ஹாப்பியாக எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.